Happy birthday to you. Happy birthday to you. அடேங்கப்பா, 5வது தலைமுறையோட சேர்ந்து 100வது பிறந்த நாள் கொண்டாட்டமா? நாங்க எல்லாரும் பாட்டியோட 5வது தலைமுறை பேர பிள்ளைங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பாட்டிக்கு 100வது பிறந்த நாள் கொண்டாடுறோம். அவங்க ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்துதான் இந்த செலிப்ரேஷனை பண்றோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பாட்டி நீங்க அசத்திட்டீங்க போங்க. கொள்ளு பேரு குழந்தைகளோட சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடுறதெல்லாம் வர்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பறைக்கோடு பகுதியை சேர்ந்தவர் ரோஸ்மணி. கூலி தொழிலாளியான இவரோட மனைவி ரத்னம். இந்த தம்பதியருக்கு 2 மகன் 2 மகள், 9 பேரப்பிள்ளைகள், 14 கொள்ளு பேரப்பிள்ளைகள் அப்படின்னு இருக்கிற நிலையில ரோஸ்மணி 10 வருஷங்களுக்கு முன்னாடி தன்னோட 99வது வயசுல உயிரிழந்த நிலையில மூதாட்டியான ரத்னம் பறைக்கோடு பகுதியில இருக்கிற தன்னோட சொந்த வீட்டுல தன்னோட மகனோட வசிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல ஆகஸ்ட் 10ஆம் தேதி மூதாட்டி ரத்னத்தோட 100வது பிறந்தநாள குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து பயங்கர தடபுடலா கொண்டாடி இருக்காங்க. பல ஊர்கள்ல இருந்தும் முக்கியமா வெளிநாடுகள்ல இருந்தும் தன்னோட சொந்த ஊருக்கு வந்த இந்த பேரப்பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து 5 தலைமுறை உறவுகளோட இந்த மூதாட்டி தன்னோட 100வது பிறந்தநாள கேக் வெட்டி பயங்கர ஜாலியா கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேர குழந்தைகள் கொள்ளு பேர குழந்தைகள் கண்ட உற்சாகத்துல மூதாட்டி ரத்னம் பேர குழந்தைகளோட வேண்டுதலுக்கு ஏற்ப மாதிரி சூப்பரா பாட்டெல்லாம் பாடி கேக் வெட்டி இருக்காங்க. அவங்க கிட்ட பேர பசங்களும் ஆசீர்வாதம் வாங்கி இருக்காங்க. பாட்டியோட பேர குழந்தைகள் குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து புகைப்படம் எடுத்து, அதாவது செல்ஃபி எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா இந்த பிறந்தநாள கொண்டாடி இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? இதெல்லாம் பெரிய வரங்க அப்படின்னு பலரும் இதுக்காக கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த செய்தி பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் இதே மாதிரி பல செய்திகளுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.